அருகிலே அந்த பாசுரத்தை அவர் அமைத்ததனாலே அவர் அங்கே பெரியாழ்வார் என்று அழைக்கப்படுகிறார். இப்படி எல்லாருக்கும் தனித்தனி சிறப்புகள் இருக்கின்றன. திருமங்கை ஆழ்வார் சிறிய திருமடல் பெரிய திருமடல் என்று 2 மடல்களை எழுதி தமிழ் இலக்கிய மாண்புகளை அங்கே பதிய வைத்திருக்கிறார். அதே மாதிரி எல்லா ஆழ்வார் இங்கே முக்கியமாக கவனிக்க வேண்டியது அவர்கள் பெரிய தமிழுக்கு செய்த தொண்டு. எல்லாரும் தங்களுடைய தமிழை தமிழ் மாலை என்றுதான் சொல்வார்கள். தங்க தமிழ் மாலை 30 தப்பாமே என்று ஆண்டாளே குறிப்பிடுவார்கள். எனவே அவர்களுடைய சேவை பக்தி, சமூக சேவை மற்றும் தமிழ் வளர்ச்சி என்கிற கண்ணோட்டத்தில் அமைந்திருந்தது என்பதை நாம் மதித்து போற்ற வேண்டும். வேதாந்த தேசிகன் சொல்லுகிற முறையிலே அவரை நாம் மதிக்க வேண்டும். போற்றி உகப்பதும் குந்தியில் கொள்வதும் கொண்டு புகழ் சாற்றி உழைப்பதும் பத்தல்லவோ முன்னம் பெற்றதற்கு என்று அவர் குறிப்பிடுகிறார். இந்த ஆழ்வார்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமை என்றால் போற்றி உகழ். நன்றாக அந்த பாசுரங்களை படித்து அவரை பாராட்டுங்கள். அவர்களுடைய அந்த கருத்துக்களை நெஞ்சிலே பதிய வையுங்கள். அவர்களுடைய புகழை பரப்புங்கள் என்று இந்த 3ஐயும் இன்றைக்கு நண்பர் ராதாகிருஷ்ணன் தமது புத்தகத்தின் மூலமாக வெளிப்படுத்தி இருக்கிறார். போற்றி உகந்திருக்கிறார், பொங்கு புகழ் சாற்றி உகந்திருக்கிறார். குந்தியில் பதிய வைக்கின்ற அளவிற்கு மிக எளிமையான தமிழ் நடையிலே அவர் நூலை அமைந்திருக்கிறார். அதற்காக நாம் பாராட்ட மிக கனமான விஷயம். நம்மளோட நான் நீண்ட நேரம் பேசுவதை எடுத்துக் கொள்கிறேன். மிக்க இடைநிலையும் அப்படி என்கிற அர்த்த பஞ்சகத்தை பற்றி அவர் விளக்கம் கொடுத்திருக்கிறார். அதெல்லாம் சாதாரணமாக சம்பிரதாய கிரந்தங்களிலே படித்தால் நமக்கு புரியாது. சில இடங்களில் மணிப்பிரவாள நடை என்று ஒன்றை பயன்படுத்துவார்கள். அதிலே படித்தால் சுத்தமாக பலவேருக்கும் புரியாது. ஆனால் இன்றைக்கு உள்ள மக்களுக்கு எப்படி புரியுமோ அந்த வகையிலே அந்த நூலை சிறப்பாக எழுதியிருக்கிறார். ஆக மொத்தம் 12 ஆழ்வார்களுடைய வரலாறும் 12 ரத்னங்களாக திகழ்கின்றன. பெரியவருடைய கைப்பட்டு மேலும் பத்தை தீட்ட பத்திருக்கிறது என்று சொல்லி இந்த நூலை எழுதி அவருக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஆழ்வார்கள் வாழி, அருளி செயல் வாழி, தாழ்வாரில் துறவர் வாழி, 7 உலகம் உய்ய அவதானம் செய்த உரைத்தவர்கள் தான் வாழி, செய்ய மறையுடனே சேர்ந்து என்று மணவாள மாமுனிகள் பாடிய பாட்டலை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். அவர் சொல்கிறார் தமிழ் மறையுடன் சேர்ந்து என்று சொன்னார். அதான் முக்கியம். திவ்ய பிரபந்தம் தமிழ் வேதம் என்பதை மறக்கக்கூடாது. அவ்வளவு பொருள் ஆழம் வாய்ந்தது. எனவே நண்பர்கள் அனைவரும் இதை இந்த நூலை வாங்கி படிப்போம் நிற்காமல் தொடர்ந்து ஆழ்வார்களுடைய நூல்களை எல்லாம் படித்து பார்த்து இன்பம் பெற வேண்டும் என்று சொல்லி எங்கும் திருவருள் பெற்று இன்புடைய ஒன்றாவாய் என்கிற ஆண்டாள் பாசுரத்தை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.